அனுர என்பது என்பிபி என்பது ஒரு மாற்று அல்ல, தமிழ் தேசியத்துக்கு மாற்று அல்ல என்பது முதல் அங்கே இருக்கிற மக்களுக்கு தெரியும். ஆனால் அவர்களுடைய விரக்தி காரணமாக இந்த குறிப்பாக தமிழ் தேசியத்தை சிதைப்பதில் ஆளுக்கால் போட்டி போட்டதன் காரணமாக ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்களுடைய வாக்கு பலத்தை, திரட்சியை அல்லது அவர்கள் நாளாந்தம் அனுபவிக்கின்ற பல சுமைகளிலிருந்து மீளக்கூடிய, எதிர்காலத்துக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய திட்டங்களை முன்வைக்க முடியாத கையறு நிலைதான் இன்று தமிழ் என்பிபிக்கு வாக்குகளாக அறுவடையாகி உள்ளது. குறிப்பாக எப்போது இது தொடங்கியது என்றால், பல்வேறு பெருமக்கள், பல்வேறு அறிஞர்கள் சேர்ந்து சென்ற வருடம் ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் மக்கள் சார்பாக ஒரு பொது வேட்பாளரை முன்னிறுத்த வேண்டும் என்ற போது, அதற்கு உடனடியாக நாங்கள் பிரித்தானிய தமிழர் பேரை உட்பட அநேகமான புலம்பெயர் அமைப்புகள் உடனடியாக அதற்கு ஆதரவளித்தோம், பெரும் வரவேற்பு கொடுத்தோம். உங்களுக்கு தெரியும், தமிழ் அந்த விடயத்திலே எவ்வளவு குறுகிய காலத்தில், மிக குறுகிய காலத்தில் ஒரு புதிய சின்னத்துக்கு, வழக்கமாக சொல்லுவார்கள் வீட்டு சின்னத்துக்கு தான் மக்கள் போடுவார்கள் என்று, புதிய சின்னத்தை முன்னிறுத்தி 2 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை மிக குறைந்த வளங்களுடன் அறுவடை செய்யப்பட்டது. அந்த விடயத்திலே நாங்கள் இன்னும் அதனை அது அது காத்திரமாக வந்திருக்கும், அதோட வெற்றி தான். ஆனால் இங்கே பிரதான 2 தமிழ் கட்சியும், குறிப்பாக தமிழரசு கட்சியும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் அதற்கு தமிழரசு கட்சியின் ஒரு பகுதியினர், சரி அப்படியே வைத்துக் கொள்வோம், தமிழரசு கட்சியின் ஒரு பகுதியும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் வைத்த வியூகம் மிகவும் தவறான என்று நாங்கள் அன்றே சொல்லுகிறோம். அதனுடைய விளைவுகளையே இன்று நாங்கள் காண்கிறோம். அவர்கள் அதிலிருந்து பாடங்கள் கற்றுக்கொண்டிருந்தால் அவர்களை யாருமே தவறு விடுவது இயல்பு. மனிதர்களாக இருப்பவர்கள் தவறுகளை விடாதவர்கள் நாங்கள் உட்பட